இந்த தேர்தல் முடிவு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு அரசியலையே சூழலையே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுக நிறைய ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்விகள் எல்லாம் பார்த்துருக்கு. இந்த தேர்தல் முடிவு திமுகவுக்கு என்ன ஒரு விளைவை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவினுடைய செயல்பாட்டையும் எப்படி பார்க்குறீங்க? தற்போது கிட்டத்தட்ட 2 மாதங்களாக போகிறது. முதலமைச்சர் பொறுப்பேற்று தேர்தல் முடிவுகள் வந்து இது ஒன்றும் பெரிய தோல்வி கிடையாது திமுகவுக்கு. 1991 ராஜீவ்காந்தி படுகொலை அப்போ ஒரே ஒரு சீட் கலைஞர் மட்டும் ஜெயிச்சார், ரிசைன் பண்ணார். அப்புறம் 2 தொகுதிகள் 2 சீட்டு ஜெயித்தாங்க. அதில் ஒருத்தர் 2 வருஷத்தில் மதிமுகவுக்கு போனார், பரிதி மட்டும் இருந்தார். அதோடலாம் ஒப்பிடும் பொழுது இது வந்து பெரிய தோல்வியே கிடையாது. 59 சீட்டு 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு 135 சீட்டு இருந்தவங்க 59 சீட்டு வாங்கி எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக வருதுன்றது இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ், நாட் அ பேட் ஒன். ஒன்றும் மோசமானது இல்லை. ஆனால் அதை அவர்கள் எடுத்துக்கொண்ட முறை தான் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. இப்போ அவங்களுடைய பிரச்சனை எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுகவிடம் தோற்றிருந்தால் இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு கட்சி வந்திருக்காதோ என்று தோன்றுது. புதுசாக வந்தவரிடம் தோற்றதை அவங்களால ஏற்றுக்க முடியல. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா, இந்த தேர்தல் முடிவுகளை திமுகவால் இன்றளவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. அவர்களால் விஜய் முதலமைச்சரானதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் ஆக்சுவலாக நீங்கள் வந்து யதார்த்தத்துக்கு வரணும். நீங்கள் டினையல் மோட்லேயே இருக்கக்கூடாது. நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோன்றது அப்படி கிடையாது. அது மெஜாரிட்டி இல்லைன்ற காரணத்துக்காக ஒரு அரசு வந்து கவிழ்ந்துடும் பேசுறது வந்து அது ரொம்ப ஒரு எதிர்மறையான போக்கை தான் கட்சி மீது ஏற்படுத்தும். ஏற்கனவே கட்சி தோற்று இருக்கிறது, தலைவர் தோற்று இருக்கிறார், முதலமைச்சரே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அது ஒன்றும் தமிழ்நாட்டில் புதுசு கிடையாது, தேசிய அளவிலும் புதுசு கிடையாது. இந்திரா காந்தி தோற்றுருக்காங்க, ஜெயலலிதா தோற்றுருக்காங்க, காமராஜ் தோற்றுருக்காரு, மறுபடியும் அடுத்த தடவை அவங்க வந்திருக்காங்க. அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக கூட வரக்கூடும். யாரும் அதெல்லாம் ஒன்றும் மறுக்க முடியாது. நம்ம யாரையுமே நம்ம ரைட் ஆஃப்லாம் பண்ண முடியாது. இந்த ஒரு தேர்தலில் தோற்றதால் அவருடைய சாதனைகள் ஒன்றும் குறைஞ்சி போகிறதும் கிடையாது. அவர் வந்து 5 ஆண்டுகளில் நல்லது கெட்டது 2மே நடந்திருக்குது. நம்ம ஒரு மிக்சட் பேக்காக தான் இந்த கவர்மெண்ட்டை பார்க்கணும். ஆனால் அவங்க ஏன் வந்து திரும்ப அரசு கவிழ்ந்துரும்னு பேசுகிறாங்க? முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்ல 6 மாதத்தில் கவுந்துரும், 3 மாதத்தில் கவுந்துருனவர். அப்புறம் ஒரு திருமண விழாவில் வந்து எந்த நேரமும் கவுந்துடலான்னு சொன்னால் அடுத்த நாளில் 3 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இதற்கிடையிலான தொடர்புகள் குறித்த ஐயப்பாடுகள் எழுவது இயல்பானது. இப்போ முன்னாள் முதலமைச்சர் பேசினதுக்கு பிறகு உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், அவர் நேற்றைக்கு கூட பேசுகிறார், அரசு கவுந்துருன்றாங்க. நாங்கள் கவுக்க மாட்டோம், அதுவாக கவுந்துருன்றாங்க. அப்போ இந்த ஆட்டிடியூடு தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு ஆட்டிடியூடு தான் வந்து கட்சிக்கான பலவீனம் நான் பார்க்குறேன். 2006 96 சீட்டு வச்சு அவங்க இதை விட 22 சீட்டு குறைவாக வச்சு கலைஞர் 5 இயர்ஸ் ரூல் பண்ணாங்க. அப்போ ஜெயலலிதா வந்து ஃபேக் ஹேண்டில் 9, 10 தான் வந்து கவர்மெண்ட்டு கவுந்துரும், தேர்தல் வரும்னு சொன்னாங்களே ஒழிய எடுப்பிலே கவர்மெண்ட்டு கவுந்துரும்னு சொல்கிறது வந்து இது ரொம்ப எதிர்மறையான உணர்வை தான் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். ஒரு அனுபவம் வாய்ந்த மாநில கட்சி, இந்தியாவின் அகாலிதளுக்கு பிறகு அதாவது உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரே பிராந்திய கட்சி, மாநில கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன் இந்த தடுமாற்றம், ஏன் இந்த தோல்வியிலேருந்து இன்னமும் அவங்க மீண்டு வரல? முதல்ல இந்த முடிவை ஏற்றுக்க அவங்க ஏன் மறுக்கிறாங்கன்றதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. முடிவை ஏற்றுக்கவே மறுக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு அவங்க பிஹேவியரை நீங்கள் பாருங்களேன். ஒரு மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிதானே வந்து பார்ப்பாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்கிறார் ஜோசப் விஜய். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியேற்பு விழாக்கு போகலையே. அங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு மாற்று அரசியலை பற்றி சொல்கிறீங்க. ஜெயலலிதா கலைஞர்கிட்ட இருந்த அந்த ஒரு வன்மம் பகை வந்து மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்க. ஜெயலலிதா பதவியேற்பு விழாக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் போயிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்ட 6வது இருக்கையில் போட்டாங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். பட் இது வந்து டே 1லேருந்தே இந்த பிரச்சனை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் அவர் வந்து அன்றைய முன்னாள் முதலமைச்சரை வீடு தேடி போய் பார்த்தார், ஒரு மரியாதை செலுத்தினார். அது வந்து டெல்லியில் இருக்க கல்ச்சர். அது பிரைம் மினிஸ்டர் பதவி விலகினா அடுத்த பிரைம் மினிஸ்டர் போய் பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் அவர் ஸ்டாலினை பார்த்த மாதிரி எடப்பாடியும் பார்த்துருக்கணும். அது அவர் செய்த தவறு. பட் ஸ்டாலினுக்கு உரிய மரியாதை தான் அவர் கொடுத்தார். அப்போ நீங்கள் அந்த ஹனிமூன் பீரியடுன்றது ஒரு 6 மாதம் வாங்க, அட்லீஸ்ட் ஒரு 100 நாளாவது கொடுக்கணும். நீங்கள் டே 1லேருந்து பிரச்சனை பண்ணுறீங்க. அப்போ உங்களுடைய எந்த நியாயங்களும் எடுப்படும். இப்போ 3 சொல்றீங்க. இப்போ திமுகன்றது ஒரு டினையல் மூட், இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளலன்றீங்க. என்னுடைய பலருமே சொன்னது இப்போ திரு மணி, திமுக ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியாக இருக்கிறப்ப இன்னும் வீரியமா செயல்படுவாங்கன்னு. அப்படி செயல்படலன்னு சொல்றீங்க சார்? பிரச்சனைகள் வரணும் இல்லைங்க. இப்போதானங்க ஒரு கவர்மெண்ட் வந்திருக்குது. முதல் நாள்லேருந்து வாங்க இம்சை கொடுப்பீங்க. நீங்கள் எந்த உங்களுடைய நியாயங்களும் எடுப்படாது. நீங்கள் அலோவ் பண்ணணும். 6 மாதம்ன்றது முடியலைங்க, எங்களுக்கு முடியாது, 3 மாதமாவது கொடுங்க.
நீங்கள் முதல் நாள்லேருந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா எது ஏடுபடும்? மக்கள் இப்போ போட்டுப்பட்ட மை காயலைங்க, இன்னமும் ஃபுல்லாக போகல. அதுக்குள்ளே ஒரு அரசுக்கு எதிராக நீங்கள் இவ்வளோ நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? பிரச்சனைகளுக்காக போராடுங்க, நான் அதை குறை சொல்லலை. நான் இப்போ மின்வெட்டோ சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் நீங்கள் ஆன் இஷ்யூ பேசிஸில் அந்தந்த லோக்கல் லெவலில் ஃபைட் பண்ணலாம். ரொம்ப பெரிய பிரச்சனைனா மாநில அளவில் நீங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துங்க, அதெல்லாம் யாருமே குறை சொல்லலை. பட் அரசு கவிழ்ந்துடும்னு பேசுறது அது என்ன மாதிரியான அணுகுமுறை? இல்லை, இவங்க அரசை கவிழ்க்கிற முயற்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்போ ஒரு திரு ஸ்டாலின் விளக்கம் கொடுத்தாங்க. இல்லை, ஒரே ஒரு தான் திருமணி. இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் ஏன் இபிஎஸ் அவர்களே சில நேரங்களில் 5 அமாவாசைக்கு அப்புறம் அந்த ஆட்சி இருக்காது, கடைசிக்கு அவங்கள்ட்ட நம்பர் இருந்தாலும் சொன்னாங்க. பாஜகவில் இவங்களெல்லாம் உள்ளுக்கு தூக்கி போட போகிறாங்க, அமித்ஷா வேற ஒன்று செய்ய போகிறாருன்னு. திமுக தரப்பில் இது இங்கிருந்து போனவங்க, ஒரு சித்தாந்த முரண்பாடு கொண்டவங்க, விஜயின் செயல்பாடால் அதாவே கவிழ்ந்துரும், இந்த ஆட்சி நிலைக்காதுன்னு அதுக்கு ஒரு பொருள் இல்லையா? இவங்க போய் கலைக்க போறாங்க, கவிழ்த்துருவாங்க. அப்படி புரிந்து கொள்ளுதல் மன்னிக்கணும், அது ரொம்ப ரொம்ப ஜுவனைல், ரொம்ப இளம்பிள்ளைவாதம்வாங்க. அப்படி நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா பேசுபவர் ஒரு பொறுப்புள்ள ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர். அவசர நிலை காலத்தில் சிறையில் இருந்துட்டு இன்னைக்கு தேசிய அளவில், இன்னைக்கு நாடு தழுவிய அளவில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரே பாலிட்டிஷியன் ஸ்டாலின் அவர்கள் தான். ஓகே, அவர் ஒரு டால் லீடர். அவர் பேசுறாருன்னா எப்படி? கட்சியில் யாரும் 4 படி கீழே இருக்கும் பேசுறான்னா ஓகே, தொடர்ந்து பேசுறாரு அவரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு 9 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு பிரேம ஃபெசே கேஸ்னுவாங்க, ஒரு பூர்வாங்க ஆதாரம் இல்லாமல், ஒண்ணுமே இல்லாமல் ஒரு திடீர்னு ஒரு 9 பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? முதல்ல ஒரு 3 பேர், அப்புறம் இவர் பேசின அடுத்த நாள் ஒரு 3 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் அதில் கைதாகிறவர்கள் ஒரு 2 பேர் செந்தில் பாலாஜியுடைய அவருடைய தம்பிக்கு நெருக்கமானவர்ன்றாங்க. நான் இன்னொன்று கேட்குறேன், கொஞ்சம் அதாவது நேர்மையாக யோசிக்கணும். திமுக நண்பர்களே கூட சொல்கிறேன், ஒரு முன்னாள் அமைச்சர் அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு ஏன் போகுது? ஏன் அவர் அஞ்சி ஓடுகிறார்? விசாரணை எதிர்கொள்ள வேண்டியதானே? ஏன்னா உங்களுக்கு இது இட்ஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூ. பேசிக்கலி நீங்கள் ஆளை பிடிக்கிறாங்கன்றது பொலிட்டிக்கல் இஷ்யூ தான். அது ஒன்றும் தலையை சீவிட போகிறது கிடையாது, மற்ற குற்றச்சாட்டுகள் மாதிரி அது கிடையாது. எதற்காக விசாரணைக்கு அஞ்சு அவர்கள் ஓட? லுக் அவுட் நோட்டீஸ்ன்றது ரொம்ப அவலம் சார். ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் மேலே அப்படி கொடுக்கக்கூடாது. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அங்கே தான் வருது, இவங்க ஒரு நெகட்டிவாக தான் இந்த இஷ்யூ அணுகிறாங்க. இவங்க கவிழ்ப்பதற்கான முயற்சிகள் அவர்கள் ஈடுபடுகிறார்களோ என்ற சந்தேகம் வருவது இயல்பானது. ஏன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்குது, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. அவர் விசாரணைக்கு அழைத்தால் அவர் வர மறுக்கிறார். அஃப்கோர்ஸ் சட்டம் அவருக்கு உரிமை கொடுத்துருக்கு. அவர் அவர் தம்பி தான் ஏபி கேட்டிருக்காரு, செந்தில் பாலாஜி ஏபி கேட்கல. அவருக்கு 2 பேருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கிட்டத்தட்ட சொல்லுது. இப்போ திமுக கவிழ்ந்துருன்னு சொன்னதுக்கு பின்னாடி திமுகவே இருக்கின்ற ஒரு சந்தேகத்தை அந்த ஐயம் எழுவது தவிர்க்க முடியாதது. ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கின்றன. பேச